நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கப்பல் கலை. ஏன் சார், ஏன் தம்பி, ஏன் அண்ணா தமிழர் கப்பற்கலைன்னு சொல்லுங்களேன். அதுனா பொதுவாக கப்பற்கலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ உலகம் முழுவதும் கப்பல் என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு எல்லா பதிவுகளையும் போய் பார்த்துட்டு வந்தேன். சீனாவின் கப்பல் கலை வந்து இப்போது அண்மையில் ரொம்ப அந்த போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் சீனாவுடைய டெக்னாலஜி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்ற பதிவுகளில் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தமிழருடைய கப்பற்கலை ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சங்க இலக்கியங்கள் வழி தெரியுது. சங்க இலக்கிய பதிவுகள் தானே நமக்கு வரலாறு. அதில் வர செய்தி ஒரு பாட்டு வந்து உலகு பெயர்ந்தன்ன அப்படின்னு ஒரு லைன் வருது புறநானூற்று பாடலில். உலகு பெயர்ந்தன்ன சங்க இலக்கிய பாடலில் நிறைய பதிவுகள் வருது, கப்பல் தொடர்பான பதிவுகள். உலகு பெயர்ந்தன்ன வரக்கூடிய கப்பல், அதாவது இந்த உலகமே வர போல ஒரு பெரிய கப்பல் அப்படின்ற ஒரு பதிவு. அதுக்கப்புறம் சேரனுடைய கப்பற்கலையை, கப்பல் படையில் சேரர்கள் சிறந்தவர்கள். நம்ம எல்லாருமே வழக்கமாக என்ன சொல்கிறோம், கப்பல் கலை, அதாவது கப்பல் படையில் சோழர்கள் பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு பொன்னியின் செல்வன் திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேரர்கள், அதில் கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன், கடற்பிறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு அடைமொழி அவருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கப்பல் கடல் கொள்ளையர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் விரட்டி அடித்த ஒரு பெருமையினால் ஒரு சேர அரசனுக்கு கடற்பிறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சிலர் கேட்குறாங்க, தலைவா கப்பல் சொன்னால் டைட்டானிக் பற்றி பேசாமல் நீ பேசலாமான்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓடுது எனக்கு தெரியுது. சொல்லிடலாமே, அதுனா ஒரு 3500 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கப்பல் 1912 அந்த காலகட்டத்தில் இங்கிலாண்டில் ஒரு பேர் போன ஒரு நிறுவனம் வந்து பெரிய பிரம்மாண்ட கப்பலை உருவாக்கி அதில் 2222 பயணிகள் சென்றார்கள். அதில் 1300க்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்துட்டாங்க. ஒரு 700 பயணிகள், 700 சில்லற அவங்க வந்து உயிர் பிழைக்கிறாங்க. இதுதான் அதன் செய்தி. என்ன சார், கப்பல் தயாரித்தாங்க, போனாங்க, செத்தாங்கன்றீங்க, அதில் அவ்வளோதானே நடந்துச்சுன்னா? ஆமாங்க. அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பயணி, அவருக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா 4,50,000